ஒரு அமானுஷ்யமான சிவன் சிலையை பாதுகாக்க இன்னமும் ஒரு 5 தலை நாகம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாகம் 5 தலையோட கிட்டத்தட்ட 60 அடி நீளத்தில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாகம் பார்த்தீங்கன்னா இரவுல மட்டும்தான் வளம் வரும், அதாவது அந்த கோயில் சுற்றி வரும். பகல் இந்த நாகத்தை பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே இப்படி ஒரு சிவன் சிலையை நீங்கள் பார்க்க முடியாது. இது ரொம்ப அமானுஷ்யமான ஒரு பயங்கரமான ஒரு சிவன் சிலை. இந்த சிலையை தான் பாதுகாக்கிறது இந்த 5 தலை நாகம். இந்த கோயில் முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் பாம்புகள் இருக்கும், ஏகப்பட்ட பாம்புகள் இருக்கும். இரவு நேரத்தில் அந்த பாம்புகள் எல்லாமே அந்த 5 தலை நாகத்துக்கு கீழே சேர்ந்து இந்த மலையை அப்படியே மூடி மறைச்சிடும். மூடி மறைச்ச பிறகு இந்த மலை அப்படி சிவப்பு கலரில் ஜொலிக்கும். நீங்கள் பகலில் பார்த்தீங்கன்னா அந்த மலை ஒரு மாதிரி செந்நிறத்தில் இருக்கும், ஆனால் இரவில் அது ரொம்ப சிவப்பாக இருக்கும். காரணம் இந்த பாம்புகள் எல்லாமே அந்த மலையை சூழ்ந்திருக்கிறதுனால தான். இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற சிவன் சிலை ரொம்பவே அமானுஷ்யமானது. காரணம் இது ஒரு வெள்ளை பாசனத்தில், அதாவது அந்த நவபாசனம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இது ஒரு வெள்ளை பாசனத்தில் செய்யப்பட்ட ஒரு சிலை. இந்த சிலையோட முகத்தில் கண்ணு, வாய், மூக்கு, காதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. அப்படியே பிளைண்டாக தான் இருக்கும். சொல்லப்போனால் இது ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சிலை. சிவன் பாதி பார்வதி பாதி கலந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு சிலையை கையில் தண்டாயத்தோட இங்கே இருக்கிற சிவன் இருக்கார். இப்படியாப்பட்ட ஒரு அமானுஷ்யமான சிலை இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப மர்மமான சிலை. இந்த வினோதமான சிலை எப்படி வந்ததுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த கோயிலில் ஏகப்பட்ட பாம்பு சிற்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு சிற்பங்கள் எல்லாமே இரவு நேரத்தில் உயிர் பெற்று அந்த மலையை சுற்றி பாதுகாக்கமா. இதுதான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இங்கே தான் அந்த 5 தலை நாகம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த மலையில் இருக்க அந்த ஏகப்பட்ட பாம்பு சிற்பங்கள் எல்லாமே நைட் நேரத்தில் உயிர் பெற்று அப்படியே உயிரோட அந்த மலையை சுற்றி அந்த சிவனை பாதுகாக்குது.